ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். 6/5/2026 பராபவ வருடம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. காலை 6:37 பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் மூலம். பிற்பகல் 2:31 பின்பு பூராடம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, யம கண்டம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை காலம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை, ரோகிணி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 3. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அதி அற்புத அனுகூலங்கள் கிடைக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சிகள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி வளம் பெற்று இருக்கிறதுனால தன பன வருமானங்கள் அதிகரிக்கும். சிக்கனம் என்ற விஷயத்தை கடைப்பிடித்து செல்வம் என்ற விஷயத்தை கைப்பிடிக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடிந்த பிரச்சனைகளுக்காக வருந்தாமல் வரும் காலத்தை துணிந்து எதிர்கொள்ளக்கூடிய நீங்கள் வீரபத்திர சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு எடுத்த முயற்சி ஏற்றம் தரும். ராசிக்கு குடும்பாதிபதி புதன் பகவான் அதே ஜென்ம ராசிக்கு சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய, குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையானவர்கள்தான் மற்றவர்களுக்கு நன்மையானவர்களாக இருக்க முடியும் என்பதை தெரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பாதாள விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GR. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு முதலீடு இல்லாமல் முன்னேற்றம் கிடைக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி, அதாவது முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தான அதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய, முயற்சிகளுக்கு தகுந்த முன்னேற்றங்கள் அதிகமாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விட முயற்சி மட்டுமே சதா காலமும் கதாநாயகன் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் விருத்தகிரீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நிலையான வருமானம் நீடிக்கும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் லாபாதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால யோகங்களும் தியாகங்களும் கலந்த திருப்தியான நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசைப்படுவதை மறந்துவிட்டாலும் ஆசைப்பட்டதை மறந்துவிடக்கூடாது என்பதில் உறுதி கடைபிடிக்கக்கூடிய நீங்கள் அனுகிரக விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NC.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகுது. அப்படிங்கிறதுக்கு மேலே மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவதிகளுக்கு திருமணம் உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரமங்களுக்கு மத்தியில் தான் சிகரங்கள் உருவாகிறது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MD. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பதட்டமான சூழல் விலகும். ராசி அதிபதி புதன் பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கான அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் உங்களுக்கு நன்மையான சூழல்கள் தென்படும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நமது வெற்றியை நம்மை தவிர யாராலும் தடுக்க முடியாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ராஜயோக விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கடினமான சூழல்கள் விலகும். பொன்னும் பொருளும் சேரக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும். 7ஆம் இடத்துல சூரியன் உச்சம், 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகள் சேரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலகை பார்த்து வாழ்பவன் சராசரி மனிதன், உலகமே பார்க்க வாழ்பவன் சாதனை மனிதன் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் தென்முக கடவுள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சாமர்த்திய செயல்பாடுகள் அதிகரிக்கும். வகையான வாழ்வு அமையக்கூடிய, தொகையான லாபங்கள் பெருகக்கூடிய, புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்றைய அலட்சியம் நாளைய ஏமாற்றம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கிருஷ்ண பரமாத்மா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அவசர முடிவுகள் ஆதாயம் தரும். ராசியிலேயே சந்திர பகவான் அமர்ந்து, ராசிக்கு 7ஆம் இடத்துல ராசி அதிபதி குரு பகவான் அமர்ந்து, 2 கிரகங்களும் சப்தம பார்வை பார்க்கறதுனால சந்தோஷமான சூழல் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உதவி கிடைக்கிறத விட உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனிதனின் மன உறுதி மலைகளை கூட தகர்த்தெறியும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QV. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப பாசம் மிகுதியாகும். பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய பரிமாணங்கள் கிடைக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையில் நிவர்த்திகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
சிந்தித்து பேசிய வார்த்தைகள் வெற்றியை சந்திக்கும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வடிவுடையம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RU. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப காரியம் உறுதியாகும். பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய, பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழ்மையும் துன்பமும் போதிக்காததை எதுவுமே போதிக்காது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் உலகமாதேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SL. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் விரயங்கள் குறையும். உங்களுடைய விறுவிறுப்பான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். பசு நெய் அல்லது பசு வெண்ணெய் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதையுமே செய்யாமல் இருப்பதை விட ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஸ்ரீ நந்தாதேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TR. நெஞ்சார்ந்த நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.